பாத்தீங்களாப்பா, ராஜுவை பத்தி நான் என்ன சொன்னேன்? ஆமாமா, அவன் புத்தமன்னு எனக்கும் தெரியுமா. பின்ன ஏப்பா அவர்கிட்ட ஒரு உதவியும் கேட்காம பேசாம இருந்துட்டீங்க? ராஜு தனியா வந்திருந்தா அவன் காலிலேயே விழுந்திருப்பமா. ஆனா நான் விரோதின்னு நினைக்கிறவங்களும் என்னால வேறையிலிருந்து விலக்கப்பட்டவங்களும் பக்கத்துல நிற்கும் போது நான் என்னமா செய்வேன்? என்னதான் சோத்துக்கலனாலும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கிறம்மா. என் சொத்தையும் சுகத்தையும் இழந்த மாதிரி என்னால் அதை இழக்க முடியலையம்மா. நீங்களும் நம்ம தோழர்களோட சேர்ந்து விழாவுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. இப்ப நான் வந்துடுறேன். சரி அண்ணே. அம்மா, அம்மா எங்க? சமையல் வேலை என்ன பார்த்து சொல்லிட்டு அவசரமா ஸ்டோருக்கு போயிருக்காங்க. ஸ்டோருக்கா? ஏன், என் சமையல் உங்களுக்கு பிடிக்காதா? சேச்சே, அதுக்கு இல்ல. நம்ம முருகப்ப முதலாளி ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்காரு. ஐயோ, விழாவுக்கு வர்றதுக்கு நல்ல துணி கூட போட்டுக்க இருக்காது போல இருக்கு. இப்படி பணம் கீழே வந்துருக்கு. என்ன இது விளையாட்டு? மீனா, எங்கம்மா வந்த? அப்பா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ராஜு, மீனா உன்னிடம் வருகிறாள். அவளை காப்பாற்று. இந்த கடிதம் உன் கைக்கு கிடைக்கும் போது நான் உயிருடன் இருக்க மாட்டேன். முருகப்பா. மீனா, 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 என்னாச்சு? என்ன பாத்து? மீனாவுக்கு மயக்கமா இருக்கு. பாத்துங்க. தம்பி, வேலை என்ன கலக்க பண்ணானே. அதை கட்டி போட்டுக்கேன். ஜாக்கிரதை பாத்துங்க. நான் வந்துடுறேன். சந்திரா, தடி கொண்டா. போடு. யாரம்மா இந்த பொண்ணு? பஸ் முதலாளி முருகப்பா இல்ல, அவரோட பொண்ணு மீனா. இவளுக்கு தான் நான் பாத்து சொல்லி கொடுத்தேன். சேட்டு கடனுக்காக உங்க பஸ் கம்பெனியை ஜப்தி செய்யும்படி கோர்ட்டார் உத்தரவுங்க. இந்தாங்க வாரன். நானும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். அவங்க இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை?
அப்பா அப்பா எங்க? ஐயோ, அப்பாக்கு என்னாச்சோ தெரியலையே. ஒண்ணும் பயப்படாதம்மா, தம்பி போயிருக்கு, அப்பாவுக்கு ஒண்ணும் பயப்படல, வந்துருவான். மீனா, அப்பா அப்பா, என் கையில கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டு நீங்க மட்டும் உயிரை விட பாத்தீங்களே. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சீங்களா? மீனா, மீனா, இதை மன்னிச்சிடுமா. மீனா, ராஜி மட்டும் சரியான சமயத்துல வந்து என்ன காப்பாத்துறனா? ஐயோ, உடனே அனாதையாக்கிருப்பா, உடனே அனாதையாக்கிருப்பா. மீனா, இது ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? ராஜு புதுசா ஆரம்பிச்சிருக்கிற தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ்ல நமக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்காருமா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. அவரை பத்தி நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் உங்க சகோதரி. மீனா, நீ எப்பவுமே என் சகோதரி தான். இனிமே நாம் எல்லாருமே ஒரே குடும்பம், ஒரே கூட்டம். மிஸ்டர் வேலு, நீங்க திருந்துறதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பத்தை கொடுத்தேன், பயன்லாம் போச்சு. என்ன மன்னிச்சு. இல்ல ராஜு, நீதான் என்ன மன்னிக்கணும். நான் திருந்துறதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் கொடுத்தேன், நான் அதை பயன்படுத்திக்கல. ராஜு, உன்னுடைய புதிய தொழிலாளர் சமுதாயத்தில் என் மாதிரி கருங்காலிகளுக்கு இடம் கொடுக்காது. நான் வரேன். தோழர்களே, தொழிலாளர்கள் கூட்டுறவு காலனியை திறந்து வைத்த நமது முருகப்பா அவர்களுக்கு உங்கள் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கடமை இந்த தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் நிறுவனத்தோடு முடிந்து விடவில்லை. விவசாயம், பால் பண்ணை, பண்டகசாலை, பஞ்சாலைகள் முதலிய எல்லா துறைகளிலும் கூட்டுறவு முறை அமைத்து புதிய சமதர்ம சமுதாயத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் பிறந்தது ஒரு தொழிலாளியின் மகனாக, நான் வளர்ந்தது ஒரு தொழிலாளியாக, என் கடைசி மூச்சுள்ளவரை நான் வாழப்போவதும் ஒரு தொழிலாளியாகவே. ஆகவே நமது வேண்டுகோளை புறக்கணிக்காமல் நாம் அவருக்கு காணிக்கையாக செலுத்துகிற அந்த நிர்வாக பொறுப்பினை ஏற்று நமக்கு நல்வழி காட்டுமாறு உங்கள் சார்பாக மறுபடியும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். மறுக்க வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நம்ம ராஜி பேசுனதை கேட்டோம். அவருக்கு எப்படி நன்றி செலுத்துறதே தெரியல. தான் சாகர வரைக்கும் தொழிலாளிகளுக்கு தொழிலாளியாகவே இருந்து உழைப்பேன்னு சொன்னாரு. அப்பேற்பட்ட உத்தமனுக்கு வாழ்க்கையில ஒரு துணை வேண்டாமா? அந்த துணைதான் இந்த விஜயா. ராஜி, தெரிஞ்சிருப்பா. கொண்டா கொண்டா ராஜி, இந்தப்பா, இந்தம்மா மாலை மாத்தீங்க. நடக்கட்டும். இதுதான் சந்திரா, நான் தான் கிட்டா. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க. மாலை இருக்கு கையில. மாத்தி